الله وبركاته. إن الحمد لله الصلاة والسلام على أشرف خلق الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه أو كما قال عليه الصلاة والسلام. பசிக்கின்ற மனிதனுக்கு ருசிக்கின்ற உணவளித்து ரசிக்கின்ற இறைவனுக்கு எல்லா புகழும். சலாத்தும் சலாமும் சர்க்காரே ஆலம் சர்தாரே தோஜஹான் ஷஃபீஉல் முத்னிபீன் மக்கத்து வேந்தர் மதீனத்து பேரரசர் கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களின் அடிச்சுவட்டை வழுவாது நழுவாது பின்பற்றிய உத்தம சஹாபா பெருமக்கள், சத்திய சீலர்கள், சன்மார்க்க போதகர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாது நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான எனதர்மை இஸ்லாமிய பெரியோர்களே, ஃபர்லான ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அதன் பக்திலேயே வந்தமர்ந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. சொல்லப்படுகின்ற விஷயங்களை கேட்பதற்காகவும் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனைகளுக்கு ஆமீன் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் அதன் ஆரம்ப நேரத்தில் வந்தமர்ந்த நம்மை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நமது நாட்டு தேட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள்வானாக. நமது முராதுகளை எல்லாம் அல்லாஹ் ஹாசிலாக்கி தந்தருள்வானாக. நம்மையும் நம்மை நேசிப்பவர்களையும் எல்லா விதமான ஆபத்துகள், முசீபத்துகள், கஷ்டங்கள், திடீர் மரணங்கள், நோய் நொடிகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. சொல்வதையும் கேட்பதையும் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. சொல்வதையும் கேட்பதையும் சாலிஹான அமலாக நம்மவர்களிடமிருந்து அல்லாஹ் கபூல் செய்வானாக. அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மனித குலத்தை சீராக்குவதற்காய் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வப்போது நபிமார்களையும் ரசூல்மார்களையும் வேதங்களையும் இறக்கி வைத்து இறுதி தூதராம் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இத்தரணிக்கு அனுப்புகிற அந்த கால சூழ்நிலையில் மானுட வர்க்கத்தின் மனோநிலை எப்படி இருந்தது என்பதை இறைமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிற போது வத்குரு நிஅமத்தல்லாஹ் 3ஆம் அத்தியாயம் 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்வான், வத்குரு நிஅமத்தல்லாஹ், அல்லாஹுடைய பேரருளை, அல்லாஹுடைய பெரிய கிருபையை நீங்கள் நினைத்து பாருங்கள். வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்களின் மீது அல்லாஹ் செய்த பேரருளையும் பெரிய பாக்கியத்தையும் நீங்கள் நினைத்து பாருங்கள். ஏன், என்ன பாக்கியம் செய்தான்? மகத்தான பல பாக்கியங்கள் இருக்கிறது, மகத்தான பல பேரருள்கள் இருக்கிறது. இந்த சமுதாயத்தை அல்லாஹ் தான் படைத்த எல்லா படைப்பினங்களையும் விட சிறப்பாக்கி இருக்கிறான். இன்னவிட எத்தனையோ நியமத்துக்களை அல்லாஹ் எவருக்கும் கொடுக்காத நியமத்துக்களை இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். இருந்தாலும் கூட அல்லாஹ் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பேரருள் என்ன தெரியுமா? இது குன்தும்மாதா, நீங்கள் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பகைத்துக் கொண்டும் ஒருவரை ஒருவர் விரோதித்துக் கொண்டும் ஒருவரை ஒருவர் எதிரிகளாகவும் விரோதிகளாகவும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். இது குன்தும் ஆதா, நீங்கள் விரோதிகளாக எதிரிகளாக அடுத்தவர்களை பற்றிய நல்லெண்ணம் அற்றவர்களாக அடுத்தவர்களிடத்தில் சண்டையும்
பகைவர்களாக நீங்கள் வாழ்ந்தீர்கள். அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அன்பை, கருணையை, இணக்கத்தை, பாசத்தை, சதா நம்போன்ற மனிதன் என்ற அந்த எண்ணத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்கள் இதயங்களிலே போட்டதன் விளைவு என்ன தெரியுமா? அவனுடைய அருளால் நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். ஒரு தாய் பெற்ற பிள்ளையை போல ஒரே சமுதாயத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவனுடைய உபகாரத்தால் தான், அவனுடைய அருளால் தான் நீங்கள் பரஸ்பரம் சகோதரர்களாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள். உங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை, பிணைப்பை, பாசத்தை, பற்றுதலை, நேசத்தை அல்லாஹ் உங்களுக்கு போட்டு உங்களை சகோதரர்களாக ஆக்கினான். அது இறைவன் உங்களுக்கு செய்த பேரருள் என்று சொல்லிக் காட்டிய அல்லாஹ் அந்த வசனத்திலே தொடர்ந்து சொல்வான், நரகத்தினுடைய விளிம்பிலே நீங்கள் ஆகியிருந்தீர்கள். பரஸ்பரம் தீவுகளாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல், ஒருவரை ஒருவர் நேசிக்காமல், ஒருவரை ஒருவர் அன்பு வைக்காமல், பரஸ்பரம் எதிரிகளாகவும் விரோதிகளாகவும் ஆகியிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை இருக்கிறது நரகத்தினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கை. இது குண்டும் நரகக்குழியினுடைய ஓரத்திலே நீங்கள் இருந்தீர்கள். அதிலிருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றினான், அதிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான். மனிதர்கள் பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் உதவிகள் செய்து அன்பு வைத்து சகோதரர்களாய் அவர்கள் கஷ்டங்களில் இவர்கள் பங்கெடுக்க, அவர்கள் நல்ல நிகழ்ச்சிகளில் இவர்களும் போய் சந்தோஷமாக பங்கெடுக்க, இப்படியாக வாழக்கூடிய வாழ்க்கை தான் சிறந்த வாழ்க்கை. எதிரிகளாக நீங்கள் வாழ்வது நரகத்தினுடைய விளிம்பிலே இருக்கக்கூடிய வாழ்க்கை என வான்மறை குர்ஆனில் வல்லான் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் என்றால், அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நம்மில் பலர்களும் ஒற்றுமையாக வாழ்ந்தாலும் கூட சிலர்கள் என்ன நினைக்கிறார்கள்? அனானியத் என்று சொல்லக்கூடிய, நான் என்று சொல்லக்கூடிய அகங்காரம், நான் என்று சொல்லக்கூடிய அகம்பாவம், நான் என்று சொல்லக்கூடிய பெருமை. காரணம், என்னிடத்திலே வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, என்னிடத்திலே மக்கள் செல்வங்கள் இருக்கிறது, என்னிடத்திலே பதவிகள் இருக்கிறது, அதனால் நான் என்று சொல்லக்கூடிய அகங்காரமும் ஆணவமும் நம்மில் பலர்களுக்கு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்மில் பலர்களுக்கு என்றால் செட்டியாத்தோப்பிலே வாழக்கூடிய இந்த மக்களை நான் சொல்லவில்லை, பொதுவாக மனித சமுதாயத்தை சொல்லி காட்டுகிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வான், அனானியத், அகங்காரம், அகம்பாவம், ஆணவம், பெருமை இது இருக்கிறது மனிதா, இது மனிதர்களிடம் இருக்க வேண்டிய பண்பல்ல, மாறாக இப்லீஸினுடைய பண்பாக இருந்தது, ஷைத்தானுடைய பண்பாக இருந்தது, பிசாசினுடைய பண்பாக இருந்தது. 7ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்தை படைத்து மனித சமூகத்தின் மூலப்பிதாவான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தோற்றுவித்து அவர்களுக்கு ஞானங்களையும் கல்விகளையும் கொடுத்து, கல்வியின் காரணமாய் மனிதன் உயர்ந்த உன்னதத்தை அடைகிறான் என்பதை அப்போதே காட்டுவதற்காக வேண்டி அனைவர்களையும் அவர்களுக்கு சிரம்படிய வைத்து அந்த கூட்டத்தில் இருந்த இப்லீஸிடத்திலே அல்லாஹ் சொன்னான், சஜதா செய்யுமாறு எல்லோருக்கும் கட்டளையிடுகிற பொழுது இப்லீஸ் சஜதா செய்ய மறுத்தான். பிசாசு ஷைத்தான் சஜதா செய்ய மறுத்தான். இறைவன் கேட்டான், நான் அல்லவா கட்டளையிட்டேன், ஆழத்திற்கு சிரம்படிய வேண்டும் என்ற எனது கட்டளைக்கு நீ ஏன் மாறு செய்தாய்? உன்னை தடுத்தது எது? உன்னை தடுத்தது எது? ஏன் நீ சஜதா செய்யாமல் இருந்தாய்? உனது சிரசை பணிய வைக்க வேண்டும் என்று நான் சொன்னதோடு
நீ ஏன் படியாமல் இருந்தாய், உன்னை தடுத்தது எது என அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிசாசிடத்தில் ஷைத்தானிடத்தில் அல்லாஹ் கேட்டபோது ஷைத்தான் சொன்னான், ஆன கைரும் மின்ஹு, நானா அவரை விட சிறந்தவன் அல்லவா, என்னை விட தாழ்ந்த ஒரு படைப்புக்கு நான் எப்படி சிறப்பு பண்ண முடியும்? ஆன என்ற வார்த்தையை முதலிலே உச்சரித்தவன் ஷைத்தான். இப்லீஸ் நான் என்று சொன்னால் அகங்காரத்தினுடைய வார்த்தையாக இருக்கிறது, அகம்பாவத்தினுடைய வார்த்தையாக இருக்கிறது, பெருமையினுடைய வார்த்தையாக இருக்கிறது. இதை முதலிலே உச்சரித்தவன் ஷைத்தான். அவன் சொன்னான், ஆன கைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவனாக இருக்கிறேன், அவரை விட எல்லா விதத்திலும் நான் சிறந்தவனாக இருக்கிறேன். காரணத்தையும் சொல்கிறான். புத்தம் பொதுவாக அவன் சொல்லவில்லை, அவனுக்கென்று ஒரு காரணமும் இருக்கிறது, அவனுக்கென்று ஒரு ரீசனும் இருக்கிறது. என்ன சொன்னான்? கலக்கத்தனி மின்னார், என்னை தீயில் இருந்தல்லவா படைத்திருக்கிறாய், நெருப்பில் இருந்தல்லவா என்னை படைத்திருக்கிறாய், களிமண்ணில் இருந்தல்லவா அவரை படைத்திருக்கிறாய். களிமண் உயர்ந்ததா, நெருப்பு உயர்ந்ததா? நெருப்பு எப்போதும் மேலோங்கிதான் இருக்கும். எனவே அவரை விட உயர்ந்த நெருப்பால் படைக்கப்பட்ட நான் என்னை விட தாழ்ந்தவருக்கு யார் கட்டளையிடுகிறார் என்பதை ஷைத்தான் மறந்துவிட்டான். யாருடைய ஆணை என்பதை ஷைத்தான் மறந்துவிட்டான். ஷைத்தான் சொன்னான், நான் அவருக்கு எப்படி அடிபணிய முடியும், சிரம்படிய முடியும் என ஷைத்தான் தனது அகங்காரத்தை காட்ட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே தூக்கி வீசினான், அப்படியே தூக்கி எறிந்து விட்டான். ஆக இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது, அனை என்று சொல்லக்கூடிய அகங்காரமும் அகம்பாவமும் ஆணவமும் பெருமையும் இருக்கிறது, அது பிசாசினுடைய குணமாக இருக்கிறது. மனிதனிடம் கொஞ்சம் கூட அது இருக்கக்கூடாது. அதனால்தான் சாதாரணமான ஒரு சம்பவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடன் தொகையை கொடுப்பதற்காக வேண்டி ஒரு சஹாபி வருகிறார்கள். அவர்களுடைய தந்தை வாங்கிய கடனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒரு சஹாபி வருகிறார்கள், ஒரு நபித்தோழர் வருகிறார்கள். வீட்டிற்கு வந்த அந்த நபித்தோழர் அடைக்கப்பட்டிருந்த, தாளிடப்பட்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டின் கதவை தட்டுகிறார்கள். வீட்டின் கதவை தட்டுகிறார்கள். அப்படி தட்டுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளிலிருந்து கேட்கிறார்கள், யார் என்று கேட்கிறார்கள். மன்ரா, தட்டக்கூடியவர் யார், வீட்டின் முன்னால் நின்று தட்டக்கூடியவர் யார் என்று ரசூலுல்லாஹ் உள்ளிருந்து கேட்க, தட்டக்கூடிய அந்த சஹாபி சொன்னார்கள், ஆன என்று சொன்னார்கள். சாதாரணமாக நம்மில் பலர்களும் அப்படித்தான் செய்கிறோம், ஆனால் அது தவறு. இஸ்லாம் எல்லாவற்றுக்கும் வழிகாட்டக்கூடிய இஸ்லாம், ஒரு மனிதனுடைய செருப்பணிவது முதல் நாடை ஆளுவது வரை எல்லா விஷயத்திற்கும் வழிகாட்டக்கூடிய இஸ்லாம். ஒரு அடுத்தவருடைய வீட்டிற்கு சென்றால், அவர்களுடைய கதவை தட்டினால், உள்ளிருந்து யார் என்று கேட்டால் என்ன பதிலை சொல்ல வேண்டும் என்பதையும் சொல்லித் தருகிறது. அந்த சஹாபி சொன்னார், நான் தான் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நீதான், நான் தான். யாரானாலும் கதவை திறக்க முடியாது, நான் தான், நீதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபமாக பதில் சொல்லிவிட்டு கதவை திறந்து கொடுத்து, யார் என்று கேட்டால் பெயரை சொல்ல வேண்டும், அல்லது முழுமையாக சொல்ல வேண்டும் என்றால் பாப்பாவுடைய பெயரையும், இன்னாருடைய மகன் இன்னார் வந்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டுமே தவிர, கதவை தட்டிவிட்டு நான் தான் திரையுங்கள் என்று இது பண்பல்ல, இது அழகல்ல, இது இஸ்லாமியர்கள் செய்ய வேண்டிய முறையல்ல என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒழுக்கத்தையும் அங்கே கற்றுக் கொடுத்தார்கள். என்றால் எதற்காக சொல்லி வருகிறேன், அன என்ற வார்த்தையை வெறுத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் நினைத்தால் தான் செய்வேன், என்னை யார் கேட்க முடியும் என்ற அந்த முறையில் யாரும் வாழக்கூடாது என்பதற்காகத்தான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன என்ற வார்த்தையையே வெறுத்தார்கள். காரணம், அன என்ற வார்த்தையை முதலில் சொன்னவன் இப்லீஸ், அடுத்ததாக சொன்னவன் யார் தெரியுமா? ஃபிரௌன்.
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய சகோதரரான ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சத்தியத்தையும் சன்மார்க்கத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனுக்கும் ஃபிரௌனுடைய கூட்டத்திற்கும் சொல்ல முனைந்த போது அவன் சொன்ன வார்த்தையும் அதே இப்லீஸ் சொன்னதை போன்றுதான். எவ்வளவோ வசதிகள் இருக்கிறது, எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கிறது, எனது வீட்டிற்கு பின்னால் கீழாக நதி ஓடிக்கொண்டிருக்கிறது, மாட மாளிகையிலே நான் வசித்து வருகிறேன், ஒன்றுமற்ற பஞ்சப்பராரியான நீங்கள் வந்து எனக்கு சத்தியத்தை சொல்லுவதா? அவனே ரப்புக்கும் உள்ளாயலா, நான் தான் உயர்ந்த கடவுளாக இருக்கிறேன், உங்களுக்கும் தெய்வம் நான் தான் என ஃபிரௌன் சொன்னான். அவன் சொன்ன வார்த்தை நான் என்னிடத்திலே வந்து எப்படி சொல்வது, நான் உங்களுடைய பேச்சை கேட்பது என சொன்னவன் ஃபிரௌன். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன என்ற வார்த்தையை வெறுத்து, அன என்ற வார்த்தையை மனிதன் அகங்காரத்தோடு அகம்பாவத்தோடு கூறக்கூடாது என்று சொல்லி பரஸ்பரம் மனிதர்களுக்கு மத்தியில் சகோதரர்கள் என்ற முறையிலே வாழுங்கள். பெரியவன் தாழ்ந்தவன், உயர்ந்தவன் கீழானவன், பணக்காரன் ஏழை, இந்த பாகுபாடு அத்துணையையும் குறிதோண்டி புதைத்த மார்க்கம் இஸ்லாம். அனைவர்களையும் சகோதரர்களாக தொழுகைக்கு நாம் எடுத்துக்கொண்டால் யார் வந்தாலும் கூட, யார் பெரிய பணக்காரர் வந்தாலும், ஏன் நாட்டை ஆளக்கூடிய மன்னரே வந்தாலும் முதல் சப்பு முடிந்துவிட்டது என்றால் அடுத்த சப்பில் தான் அவர் நிற்க வேண்டும். முதல் சப்பில் நிற்கக்கூடியவருடைய கால் அடுத்த அவர் வைக்கக்கூடிய அந்த தலை வைக்கக்கூடிய இடத்திலே அந்த கால் படும். ஆனால் இஸ்லாத்தில் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆண்டி அடிமை அரசன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை என்ற எந்த வேறுபாட்டையும் கலைந்து மனிதன், அதிலும் முஸ்லிம் என்று சொன்னால் அவன் சகோதரனை போன்று இருக்க வேண்டியவன் என்ற உணர்வை சொன்ன மார்க்கம் இஸ்லாம். அன்பார்ந்தவர்களே, அருமை நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், மஸலுல் முஃமினீன், மூமின்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? மஸலுல் முஃமினீன், மூமின்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஃபீ தவாதுஹிம் ஃபீ தவாதிஹிம் வ தராஹுமிஹிம் வ தஆதுஹிம், அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு, கருணை, இரக்கம், நட்பு, உறவு எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் தெரியுமா? அப்படி வைப்பதில் அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? மஸலுல் ஜஸத், ஒரு உடலை போன்றவர்கள், ஏருடலை போன்றவர்கள். இதஸ்தகா மின்ஹு உலுவன், மனிதனுடைய உடலில் எத்தனையோ அவயவங்கள் இருக்கிறது, எத்தனையோ உறுப்புகள் இருக்கிறது. ஒரு உறுப்புக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு என்றால், ஒரு உறுப்பில் சாதாரணமாக காலில் கல் தட்டுவிட்டால், முள் குத்திவிட்டால், காலுக்குத்தானே முள் குத்தியது, நமக்கென்ன என்று கண்ணு இருப்பதில்லை, கை இருப்பதில்லை, கண்ணீரை கொட்டுகிறது, கை நடுங்குகிறது, உடல் முழுவதும் சோர்ந்து போகிறது. கைக்குத்தானே பட்டது, காலுக்குத்தானே பட்டது என அந்த உறுப்பு மட்டும் வேதனை அடைவதில்லை. ஒரு உறுப்பில் வேதனைப்பட்டால் முழு உடலும் வேதனையை உணர்வது போல, அனுபவிப்பது போல ஒரு மூமினுக்கு துக்கம் என்றால் அனைத்து மூமினும் கவலைப்பட வேண்டும். ஒரு மூமினுக்கு சந்தோஷம் என்றால் அனைத்து மூமின்களும் சந்தோஷப்பட வேண்டும். மூமின்கள் ஒரு உடலின் உறுப்புகளை போல, அத்துணை மூமின்களும், அவன் வெள்ளையனாக இருந்தாலும், கருப்பனாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், மேல்நாட்டவனாக இருந்தாலும், கீழ்நாட்டவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அனைவர்களும் ஒரு உடலின் ஒரு உறுப்புகளை போல, ஓருடலின் உறுப்புகளை போல என பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் என்றால் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நாம் என்ன நினைக்கிறோம்? உண்மையான மூமின், பக்கா மூமினாக ஆவதற்கு நாம் என்னென்னவோ நாம் தகுதிகளை வைத்திருக்கிறோம். பெரிய ஜுப்பா போட வேண்டும், பெரிய தாடி வைக்க வேண்டும், எப்பொழுது பார்த்தாலும் தொழுது கொண்டே இருக்க வேண்டும், அல்லது எப்பொழுது பார்த்தாலும் நோன்பு நோற்றுக் கொண்டே இருக்க வேண்டும். இப்படியாக பல்வேறு தகுதிகளை பல்வேறு நபர்கள் நாம் நினைத்து வைத்திருக்கிறோம். அது அத்துணையும் தவறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், லா யுமினு அஹதுக்கும், உங்களில் எவரும் முழுமையான
100% பியூர் மூமினாக ஆகவே முடியாது. எதுவரை என்றால் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸிஹி, தனக்கு எதை விரும்புகிறானோ, தனக்கு எதை நாடுகிறானோ விரும்புகிறானோ அதை மற்ற முஸ்லிமுக்கும் விரும்பாதவரை, அடுத்தவர்களுக்கும் விரும்பாதவரை. நமக்கு நாம் தொந்தரவை விரும்புவோமா? நமக்கு நாம் இழப்பை விரும்புவோமா? நமக்கு நாம் நஷ்டத்தை விரும்புவோமா? நமக்கு நாம் தோல்வியை விரும்புவோமா? நாம் விரும்புவதில்லை. இதுபோல அடுத்த மூமின்களுக்கும் நீ விரும்ப வேண்டும். உனக்கு விரும்பாததை அடுத்த மூமின்களுக்கு நீ விரும்பக்கூடாது. உனக்கு எதை விரும்புகிறாயோ அதை நீ மற்ற மூமின்களுக்கு விரும்பாத வரை நீ என்னதான் இபாதத்துக்கள் செய்தாலும் கூட, உனது வேஷங்களும் கோஷங்களும் எப்படித்தான் இருந்தாலும் கூட பியூர் மூமினாக 100% மூமினாக உன்னால் ஆக முடியாது என நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்றால் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலக இரட்சகராக, முழு மனிதகுலத்திற்கும் வழிகாட்டியாக, அல்லாஹ்வின் ஹபீபாக, லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக அனுப்பப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பணிவும் அவர்களுடைய அந்த நற்குணமும் எப்படி இருந்தது என்பதை பார்க்கிற பொழுது, ஒரு நாள் ஒரு நபித்தோழர் வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார்கள். வருகிற பொழுது அவர்களுடைய கை கால்கள் எல்லாம் நடுங்குகிறது. ஆரோக்கியமான நபித்தோழர் தான், உடலில் எந்த வியாதியும் நோயும் இல்லை, ஆரோக்கியமான பலசாலியான நபித்தோழர். ஆனால் யாருக்கு முன்னால் நாம் வந்து நிற்கிறோம் என்ற அந்த பயத்தில், அந்த அச்சத்தில் அவர்களுடைய கைகால்கள் எல்லாம் நெடுங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபித்தோழரை பார்த்த மாத்திரத்திலே சொன்னார்கள், அன்பார்ந்தவர்களே, ஹஸ்ஸின் அலைக், சிம்பிளாக சாதாரணமாக இரு. ஹஸ்ஸின் அலைக், சாதாரணமாக இரு. ஏன் இவ்வளவு பதட்டப்படுகிறாய்? ஏன் இவ்வளவு அச்சப்படுகிறாய்? ஹஸ்ஸின் அலைக்க, சாதாரணமாக இரு தோழா, தோழரே, சாதாரணமாக இருங்கள். உங்களை எல்லாம் ஆள வந்த அரசன் அல்ல நான், உங்களை எல்லாம் ஆள வந்த அரசன் அல்ல நான். இன்னம அன, நான் யார் தெரியுமா? இப்னு இம்ராத்தின் தஅக்குலு கபீர், கபீர், உப்பு கண்டத்தை சாப்பிடக்கூடிய சாதாரண ஒரு பெண்மணியினுடைய மகன் தான் நான். எனக்கு முன்னால் ஏன் இப்படி நடுங்கி அச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் சாதாரணமாக கபீர், கபீர் என்றால் உப்பு கண்டம், உப்பு கண்டத்தை சாப்பிடக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய மகன் தான் நான். எனக்கு முன்னால் இப்படி நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம், சாதாரணமாக நின்று கொள்ளுங்கள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருலோக இரட்சகராக, லட்சத்திற்கும் அதிகமான நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக, அல்லாஹ்வின் ஹபீபாக உலகத்திலே தோற்றுவிக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அப்படி சொன்னார்கள் என்றால், நம்மில் சிலர்கள் என்ன நினைக்கிறோம்? நம்மை கண்டு எல்லோரும் அச்சப்பட வேண்டும், நமக்கு முன்னால் எல்லோரும் கைகட்டி நிற்க வேண்டும், நமக்கு முன்னால் எல்லோரும் கைகட்டி நிற்க வேண்டும், நமக்கு முன்னால் எல்லோரும் அச்சப்பட வேண்டும், நம்முடைய சொல்லை மீறி யாரும் எந்த சொல்லும் சொல்லிவிடக் கூடாது, நாம் வைத்தது நான் சட்டம் என்ற முறையில் நாம் நம்மை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நமது மார்க்கத்தை நமக்கு காட்ட வந்த கண்மணி நாயகம் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன இப்னு இம்ராத்தின் தஅக்குலுல் கபீர், அன இப்னு இம்ராத்தின் தஅக்குலுல் கபீர், உப்பு கண்டத்தை சாப்பிடக்கூடிய பெண்மணியினுடைய சாதாரண ஒரு மகன் தான் நான். எனவே என்னை கண்டு பதட்டப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம், நடுங்க வேண்டாம், நீங்கள் உங்களுக்கும் நடுங்க வேண்டாம் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது பணிவினுடைய உச்சகட்டத்தை அங்கே சொல்லி காட்டினார்கள். என்றால் அன்பார்ந்தவர்களே, மனிதர்கள் சக மனிதர்களை சகோதரர்களாக நினைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கட்டங்களில், அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய கட்டங்களில் தேவையான உதவிகளையும் செய்து, எந்த அளவுக்கு என்றால் முஃமின்களினுடைய லட்சணம் எப்படி இருக்க வேண்டும்?
முஸ்லிம்களினுடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை அருள்மறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்வான். 59ஆம் அத்தியாயம் 9வது வசனத்திலே அல்லாஹ் சொல்வான், வயூசிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. சஹாபாக்களுடைய வாழ்க்கை இதுதான் உங்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை. அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? சஹாபாக்கள் நபித்தோழர்கள், அவர்களுக்கு தேவை இருந்தாலும் கூட மற்றவர்களை தேர்வு செய்வார்கள். ஒரு பொருள் இருக்கிறது, தனக்கு தேவையாக இருக்கிறது, மற்றவர்கள் அதை அவசியப்படுகிறார்கள் என்றால் அதை அப்படியே கொடுத்துதவக்கூடிய பண்பு அவர்களிடத்திலே இருந்தது. தன்னை விட மற்றவர்களை தேர்வு செய்ய வேண்டும், அதுதான் இஸ்லாமியர்களிடம் இருக்க வேண்டிய பண்பு என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 59ஆம் அத்தியாயம் 9வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான். என்றால் அன்பார்ந்தவர்களே, நாம் யாருக்காவது உதவி செய்திருக்கிறோமா? அடுத்தவர்களுடைய கஷ்டங்களில் பங்கெடுத்திருக்கிறோமா? பெரிய 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 உதவிகளை நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வள்ளுவன் சொல்லி காட்டுவான், காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தில் மானப்பெரிது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தால் மானப்பெரிது. நீ தேவையான கட்டத்தில் ஒரு சகோதரனுக்கு ஒரு சிறிய உதவியை நீ செய்தாயானால் அந்த உதவி இருக்கிறதே இந்த பிரபஞ்சத்தை விட, இந்த உலகத்தை விட மிகப்பெரியது என வள்ளுவன் சொல்லி காட்டுகிறான். என்றால் அன்பார்ந்தவர்களே, 100க்கு 100 அதே மனோபாவம் கொண்டவர்களாக, அதே எண்ணம் கொண்டவர்களாக சஹாபாக்கள் வாழ்ந்ததை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அபூ ஜஹல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், எருமூக் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம், அந்த யுத்தம் நடந்து முடிகிறது. சுருக்கி சொல்கிறேன், இவர்களுடைய மகன் தம்பி என்று வைத்துக் கொள்ளலாம். அவர்களும் அந்த யுத்தத்திலே பங்கெடுத்தார்கள். ஆனால் அவர்களை சுற்றுமுற்றும் பார்த்தார்கள், காணவில்லை. ஷஹீதாக்கப்பட்டு விட்டார், யுத்தத்திலே கொல்லப்பட்டு விட்டார் என்பதை உறுதி செய்து கொண்டு கொஞ்சம் தண்ணீரையும் ஒரு சொம்பையும் எடுத்துக்கொண்டு எங்கே கிடக்கிறார் நமது சச்சாவினுடைய மகன் என அபூ ஜஹல் ரலியல்லாஹு அவர்கள் தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தில் குற்றியும் குலையுயிருமாய் என்று சொல்லிக்கொண்டு சச்சாவினுடைய மகன் கிடப்பதை பார்த்து கண் கலங்க ஓடோடி சென்று அவர்களுக்கு தண்ணீர் புகட்டலாம், தண்ணீர் தேவையா என்று கேட்க அந்த நேரத்திலும் கூட அவர் தலையை அசைக்கிறார். தண்ணீர் புகட்டலாம் என்று போகிற பொழுது பக்கத்தில் உள்ள ஒருவர் என்று இதே வேதனை சப்தம் அங்கே கேட்கிறது. குற்றியும் குலையுயிருமாய் கிடந்த அந்த நபித்தோழர் செய்கை காட்டுகிறார், கண்ணை வைத்து செய்கை காட்டுகிறார், அங்கே கொண்டு கொடுங்கள் என. அங்கே சென்று பார்க்கிற பொழுது அங்கே இஸ்லாத்திற்காக வேண்டி போராடி தனது உறுப்புகளும் அவயவங்களும் எல்லாம் வெட்டப்பட்டு காயங்களோடு ஹிஷாம் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஆகு என்று முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறார் என்று போக அடுத்து அவர்களுக்கு அருகிலே கிடந்து இன்னொரு சத்தம் வருகிறது, ஆகு என. இவர்கள் மீது ஜாடை காட்ட, அங்கே கொண்டு செல்லுங்கள் என்று ஜாடை காட்ட அங்கே சென்று பார்க்கிறார்கள். தண்ணீர் கொடுப்பதற்கு முன்னால் அவர் இறந்து விடுகிறார். ஹிஷாம் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே மீண்டும் வருகிறார்கள், அவர்களும் இறந்து விடுகிறார்கள். அபூ ஜஹல் ரலியல்லாஹு அவர்களுடைய சச்சாவினுடைய மகனிடத்திலே மூன்றாவதாக வருகிறார்கள், அவர்களுடைய உயிரும் பிரிந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, கட்டுக்கதையோ கற்பனை சம்பவமோ அல்ல, ஆதாரப்பூர்வமான கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. நாயகத்தின் தோழர்கள், நமது முன்னோர்கள், நமது முன்னோடிகள், நமது மாத்னகாட்டாக்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள்? இறுதியான ஒன்றுக்கும் முடியாத அந்த சூழ்நிலையிலும் கூட தன்னுடைய சக்கராத்து தண்ணீருக்கும் கூட அடுத்தவர் அவசியப்படுகிறார் என்றால் அடுத்தவர்களை தேர்வு செய்த அந்த மனோநிலையும் அந்த மன எண்ணத்தையும் அந்த மன ஓட்டத்தையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது மனநிலை எப்படி இருக்கிறது? யாரை பார்த்தாலும் குறை சொல்ல வேண்டும், யாரை பார்த்தாலும் நிறைகள் நமது கண்களுக்கு தெரிவதே இல்லை, குறைகள் மட்டும் கண்களுக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறது. சகோதர மனப்பான்மை நம்மிடத்திலே இல்லாமல் இருந்தால் என்னதான் இபாதத்தை செய்தாலும் அல்லாஹ்வை கபூலாக்கப் போவதில்லை என்பது அல் குர்ஆன் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
அவர்களுடைய ஹதீஸும் ஆதாரப்பூர்வமான செய்தியாக இருக்கிறது. ஒரே ஒரு தகவலை சொல்லி என் உரையை முடிக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் எந்த அளவுக்கு மற்றவர்களை தேர்வு செய்தார்கள், மற்றவர்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்தார்கள், தன்னை விட பேர்களை தேர்ந்தெடுத்தார்கள், பிறருக்கு செய்யக்கூடிய உதவியில் தான் சந்தோஷப்பட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிற பொழுது, ஒரு சஹாபியுடைய வீட்டில் ஒரு ஆட்டினுடைய தலை, ஒரு பெரிய பணக்கார சஹாபி ஆட இருக்கிறார்கள். அந்த வீட்டிலே அந்த ஆட்டினுடைய தலை பாவம் ஏழை அல்லவா என்று இவர்களுடைய வீட்டிற்கு கொடுத்தனுப்பப்படுகிறது. ஆட்டினுடைய தலை இவர்களுடைய வீட்டிற்கு வருகிறது. வாங்குகிறார்கள். சமைப்பதா அல்லது நம்முடைய அந்த நபர் பக்கத்து வீட்டவர் நம்மை விடவும் ரொம்ப ஏழையாக இருக்கிறார்களே, நாமாவது எப்பொழுது சில தடவைகளில் கறிகள் வாங்குகிறோம், சாப்பிடுகிறோம், நம்மை விட ஏழையாக இருக்கிறார்கள் என அந்த ஆட்டின் தலையை அவர்களுக்கு கொடுத்தனுப்புகிறார்கள். வேறு வீட்டுக்கு கொடுத்தனுப்புகிறார்கள். அந்த வீட்டவர்களோ அவர்களும் அதை வாங்கிக் கொண்டு நம்மை விட தேவையானவர்கள் நம்முடைய தெருவிலே வசிக்கிறார்களே என்று வேறொரு வீட்டுக்கு அனுப்பி கொடுக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படி அந்த தலை 7 வீடுகளை சுற்றி கடைசியில் எந்த வீட்டுக்கு முதலில் வந்ததோ அந்த வீட்டிலேயே அந்த தலை வருகிறது. நம்மை விடவும் தேவையுடையவர்களாக இவர்கள் இருக்கலாம் என்று அவர்கள் அந்த உணவு பதார்த்தங்களையும் கூட தன்னை விட மற்றவர்களுக்கு தேர்வு செய்தார்கள் என்றால், இன்று நம்முடைய மனோநிலை எப்படி இருக்கிறது? நாம் அடுத்தவர்களை எப்படி பார்க்கிறோம்? நமது நிலை எப்படி இருக்கிறது? நாம் உண்டு, நமது உடை உண்டு, நமது எண்ணங்கள் உண்டு, நமது உணர்வுகள் உண்டு என்று நம்மோடு மட்டும்தான் சிந்திக்கிறோமே தவிர அடுத்தவர்களுடைய உணவில், அடுத்தவர்களுடைய உணர்வில், அடுத்தவர்களுடைய காரியங்களே நாம் அக்கறை கொள்வதில்லை, நாம் கவலைப்படுவதும் இல்லை என்பது மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கு என்ன நாம் குறை வைக்க வேண்டும், கோல் செல்ல வேண்டும், அவர்களுடைய காலை பிடித்து இழுக்க வேண்டும், அவர்களுக்கு ஏதாவது வேட்டு வைக்க வேண்டும், இந்த நோக்கங்கள் தான் நம்மில் பலர்களுக்கும் அதிகமாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த சேத்தியாத்திலே வாழக்கூடிய நம் அனைவர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற எண்ணங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்மை நேசிப்பவர்களையும் நாம் நேசிப்பவர்களையும் விரிவான நெஞ்சமுடையவர்களாக அல்லாஹ் ஆட்சி அருள் புரிவானாக. சிறந்த மனதை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. நமது வாழ்விலும், நமது பேச்சிலும், நமது சம்பாத்தியத்திலும் எத்தனையோ குறைபாடுகள் இருக்கிறது என நமது குறைகளை எண்ணி அல்லாஹ்விடத்திலே ருஜூ ஆகக்கூடிய நல்ல மனப்பான்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. அடுத்தவர்களுடைய குறைகளின் பக்கம் கவனம் செலுத்துவதை விட அடுத்தவனை பார்க்கும் ஒரு கை நாம் சூண்டுவோமையானால் 4 விரல்களும் நம்மை பார்த்தே சூண்டுகிறது என்ற அந்த உணர்வோடு உன்னிடத்திலே என்ன தப்பு இருக்கிறது, உன்னிடத்திலே எவ்வளவு தவறு இருக்கிறது என்ற அந்த எண்ணம் நம்ம ஒவ்வொருவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. உண்மையான மோமின்களாக, முஸ்லிம்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவர்களையும் ஆட்சி அருள் புரிவானாக. கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை எப்படி வாழச் சொன்னார்களோ அப்படி வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்தருள்வானாக. ஆபியத்தோடு, ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. நம்மை நேசிப்பவர்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. நாம் நேசிப்பவர்களுக்கு அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக. திடீர் மரணங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பலாய் முசீபத்துகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆபத்துகளை விட்டும் அபாயங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஹலாலான நம்முடைய நாட்டங்களை எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்றி தந்தருள்வானாக. எப்பொழுது மரணம் நமக்கு ஹைரோ அந்த சமயத்தில் குடும்பத்தார்களோடு அமர்ந்து கலிமா மொழிந்து சுவனம் கண்டு மலக்குமார்களின் வாழ்த்துக்களை பெற்று மரணிக்கக்கூடிய நல்வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله